friends, welcome to my channel C Drive. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மலை இறங்கும் போது பிரேக் ஃபெயில் ஆயிட்டா என்ன செய்வது. கிட்டத்தட்ட 99% பேருக்கு தெரியாத உயிர் காக்கும் டிப்ஸ் நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க குடும்பத்தோட கொடைக்கானல், ஊட்டி அல்லது ஏற்காடு மாதிரி மலைப்பாதையில கார்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல திடீர்னு உங்களோட கார்ல இல்ல நீங்க போற வெஹிக்கிள்ல பிரேக் பெடல் அழுத்துறீங்க, ஆனா கார் நிக்கவே இல்லை. அந்த 2 to 3 வினாடிகள் தான் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய பயங்கரமான தருணம். இன்னைக்கு வீடியோல மலை இறங்கும் போது பிரேக் ஃபெயில் ஆனா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி உயிரை காப்பாற்றலாம், அப்படி எல்லாத்தையும் நான் கவர் பண்றேன். வீடியோ முழுசா பாருங்க. இது ஒரு நாள் யாருக்கோ ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா? முதலில் ஃபர்ஸ்ட் திங் நீங்க பேனிக் ஆகாதீங்க. பிரேக் ஃபெயில் ஆன உடனே பல பேர் செய்யும் முதல் தவறு ரொம்ப பயப்படுறது. அதுக்கப்புறம் ஹார்ன், ஸ்டீரிங், கியர், ஹேண்ட் பிரேக் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பிடிச்சு ரெஸ்லிங் மேட்ச் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நண்பர்களே, பேனிக் தான் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம். முதலில் ஸ்டீரிங்க 2 கையாலும் பிடிங்க, ரோட கவனிங்க, டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லா மூச்சை உள்வாங்கிக்கோங்க. கார் இன்னும் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிரேக் மட்டும்தான் வேலை செய்யல. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். முதல்ல பிரேக் பெடலை பம்ப் பண்ணுங்க. சில நேரங்கள்ல பிரேக் முழுசா ஃபெயில் ஆகாது. ஹைட்ராலிக் பிரஷர்னு இருக்கு, அதோட லாஸ் அல்லது டெம்பரரி இஷ்யூ இருக்கலாம். அதனால பிரேக் பெடலை வேகமாக 4ல இருந்து ஒரு 5 தடவை பம்ப் பண்ணுங்க. நீங்க அந்த பிரேக் பெடலை விட்டு 4 தடவை ஒரு 5 தடவை நீங்க அதை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சில சமயம் பிரஷர் திரும்ப பிரேக் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெடல் கீழே போயிட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி ஃபீல் ஆயிட்டா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அது என்னங்கறத சொல்றேன். கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். இதுதான் மிகவும் முக்கியமான டெக்னிக். பல பேர் காரை நியூட்ரல்ல போட்டுட்டு டிரைவ் பண்ணுவாங்க. நியூட்ரல்ல போட்டா என்ன ஆகும்னா கார் ஃப்ரீயா ஓட ஆரம்பிக்கும், ஸ்பீட் இன்னும் அதிகமாகும். அதற்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, இப்ப 5th கியர்ல போயிட்டு இருக்குன்னா அதை டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்க 4th கியருக்கு, 4thல இருந்து 3rd, 3rdல இருந்து 2nd, மெதுவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்க. இது பண்றதுனால இன்ஜின் பிரேக்கிங் வேலை செய்ய ஆரம்பிக்கும், கார் வேகம் குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களே, மலைப்பாதையில் இன்ஜின் பிரேக் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபுட் பிரேக் ஃபெயில் ஆனாலும் இன்ஜின் பிரேக் ஃபெயில் ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் பிரேக் பயன்படுத்தலாமா? இங்கதான் இந்த சினிமா ஹீரோயிசம் ஆரம்பிக்கும். சில பேர் மூவி பார்த்த எஃபெக்ட்ல ஹேண்ட் பிரேக்கை ஃபுல் ஃபோர்ஸா இழுத்துருவாங்க. அடுத்த சீன் என்ன ஆகும் அப்படின்னா, கார் ட்ரிஃப்ட் ஆயிடும். அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஹேண்ட் பிரேக்கை திடீர்னு இழுக்க கூடாது. மெதுவாக கிராஜுவலி சிறிதாக அப்ளை பண்ணணும். ஆனா இது இந்த விஷயத்த முதல்ல நீங்க கையில எடுக்க கூடாது. அப்போதுதான் ரியர் வீல்ஸ் லாக் ஆகாம இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்புறம் ஹசார்ட் லைட்ஸ் பயன்படுத்துறது. ஹசார்ட் லைட்ஸ்னா நீங்க அதை பிரஸ் பண்ணதுமே நம்மளுக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸும் க்ளோ ஆகும். சோ இது மூலமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத்தவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க அப்படிங்கிறது. சோ பிரேக் ஃபெயில் ஆன உடனே ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுங்க, ஹார்ன் அடிங்க, பிளாஷ் லைட் யூஸ் பண்ணுங்க. பின்புறம் மற்றும் முன்புறம் வர்ற வாகனங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று சிக்னல் நீங்க கொடுக்கணும். ஆக்சிடென்ட்டை தவிர்க்க இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததா எஸ்கேப் ரூட் தேடுங்க. பல ஹில் ஸ்டேஷன்ல எமர்ஜென்சி எஸ்கேப் ரேம்ப் இருக்கும். மணல் அல்லது அந்த கிரேவல் போட்டிருப்பாங்க சைடுல. சோ அதை பார்த்த உடனே பயன்படுத்துங்க. இல்லைன்னா ரோட் சைடுல சாயில் அல்லது ரோட் சைடுல அந்த மண்ணு குவிச்சு வச்சிருப்பாங்க, அல்லது பள்ளத்தாக்கு பகுதி இல்லாம அந்த மலை பகுதியில அந்த ஓரத்துல அந்த செடி கொடிகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். அல்லது அப் ஹில் சைடு. சோ மெதுவாக ஸ்டீரிங்கை திருப்பி வெஹிக்கிள் ஸ்பீடை நீங்க குறைக்கலாம். ஆனா குன்றின் வெளிப்புற எட்ஜுக்கு மட்டும் நீங்க போகக்கூடாது. அது உயிருக்கு ஆபத்து. சோ பிரேக் ஃபெயில் வராம தடுப்பது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than கியூர். சோ மலைப்பாதைக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க அந்த டிரைவிங்க்கு அந்த டிராவலுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி
பிரேக் ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அப்புறம் வந்து பிரேக் பேட் செக் பண்ணுங்க. அப்புறம் வந்து பிரேக் டிஸ்க் வந்து கண்டிஷன், அதோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. டயர் கண்டிஷன் பார்க்கணும். அப்புறம் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது அதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சரி பார்க்கணும். முக்கியமாக டவுன் ஹில் வரும்போது பிரேக்கை தொடர்ந்து அழுத்திக்கிட்டே வரக்கூடாது. அப்படி செஞ்சா பிரேக் ஃபேட் ஆகும். சரிங்களா? ஹீட் வந்து அதிகமாகி பிரேக்கோட எஃபிஷியன்சி குறையும். இன்ஜின் பிரேக்கிங் வந்து நீங்க பயன்படுத்துங்க. சரிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு 5 விஷயத்த மெயினா நீங்க வந்து வண்டியில நீங்க செக் பண்ணணும். பிரேக் ஆயில் செக்கிங், அப்புறம் வந்து பிரேக் பேட் செக்கிங், பிரேக் டிஸ்க் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, டயர் கண்டிஷன், அப்புறம் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ப்ராப்பரா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நண்பர்களே, பிரேக் ஃபெயில் என்பது வந்து ரேரான சுச்சுவேஷன் தான். ஆனா நடந்தா அந்த சில வினாடிகளில் சரியான முடிவு எடுத்தால் உயிரை வந்து காப்பாற்ற முடியும். மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேனிக் ஆகாதீங்க. பிரேக் பம்ப் பண்ணுங்க, கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து மெதுவா யூஸ் பண்ணுங்க, ஹசார்ட் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க, எஸ்கேப் ரூட் எப்படிங்கறத தேடுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி டிரைவர்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நாள் யாரோ ஒருத்தரை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போன்ற கார் டிப்ஸ், டிரைவிங் சீக்ரெட்ஸ், ரோட் சேஃப்டி ஃபேக்ட்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டை நம்ம சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.